பரிவினில் தழுவிய பாச உணர்வு என் அடிமனதில் ஆழப்பதிந்த உணர்வின் ரேகைகளை, உணர்ச்சி பிளம்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் செவியோடு சில நிமிடம். புலவர் KNCA அப்துல் நாசர், மதுரை. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல்லு நப்சின் தாயிகத்துல் மவுத். மானாமானா குடும்பத்தின் வழித்தோன்றல், என் தாய் வழி உறவின் தலைமகன் ஹாஜி MMS முத்துவாப்பா அவர்கள் ஈன்ற சுதன், அன்பிற்குரிய மச்சான் ஹாஜி SM சையத் அப்துல் காதிர் அவர்கள் இன்று 9/1/2025 நாள் முற்பகல் 10:30 மணி அளவில் தாருல் பனாவை விட்டு தாருல் பகாவை அடைந்த தாங்கோனா செய்தி செவியுற்று ஆற்றனா துயரடைந்தோ யானும் எம் குடும்பத்தாரும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்கள் இளமையின் தொடக்கம் கடல் கடந்து வாழ்ந்த பூமியிலே பிறப்பெடுத்த நாள் முதல் இளம் பிறையாய் துவங்கி இந்த வாழும் பூமியில் வாழ்ந்த நாட்கள் வரை வளர்பிறையாய் வளர்ந்தோங்கியது. காற்றில் கலர்ந்த கற்பூரமாய், தென்றலில் கமழ்ந்த சந்தனமாய், எம் உணர்வில் பூத்த உணர்வின் ஊற்று சீராளன் அன்பு மச்சான் சையத் அப்துல் காதிர் என்னும் செம்மனத்தான். கடந்த காலத்து கனிவான நினைவுகள் பசுமை மாறா பாச உணர்வுகளாய் நெஞ்சச் சோலையிலே நினைவு சிறகு விரிக்கிறது. இளமை நாட்களின் இனிமை நினைவுகள் இதய வீணையில் எழுகின்ற நாதமாய் செவிகளில் மோதி சிந்தையில் எதிரொலிக்கிறது. நேச புன்னகையை இதழ்களில் தேக்கிய பாச பறவைகளாய் உறவு சோலையிலே கரம் கோர்த்து ஆளுயர தோளுயர அனைத்த உள்ளங்களாய் இணைந்த இரு துருவங்களில் ஒன்று தனது பயணத்தின் பாதையை மாற்றி இறைவனின் அழைப்பை ஏற்று இயற்கையின் நிழல் தேடி தனது இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. குல்லு நப்சின் தாயிகத்துல் மவுத் எனும் மறைமொழியின் பொருளாக சோகச் சுமையின் பாரம் தாங்காமல் எனது உள்ளமும் உணர்வும் சோர்ந்து கிடக்கிறது. அன்பு மைத்துனரின் பிரிவை எண்ணி ஆற்றுணா துயரில் நான் ஆழ்ந்து கிடக்கின்றேன். உறவுக்குள் கரம் கோர்த்து உறவின் உணர்வுகளுக்குள் உள்ளம் தொய்ந்து மகிழ்ந்த உள்ளங்களில் ஒன்றை மரணத்தின் தூது இன்று வென்று இருக்கிறது. சமகாலத்தில் வாழ்ந்த சம வயதுடைய எங்கள் சாம்ராஜ்யத்தின் தூண் ஒன்று சாய்ந்து விட்டது. வரலாறு என்ற விருட்சத்தின் விழுது ஒன்று வீழ்ந்து விட்டது. இளம்பிறையாய் தோன்றி முகில் கிழித்த முழு நிலவாய் வலம் வந்த எங்கள் பயணத்தின் பாதையில் ஒன்று அகவை எழுவதை தொட்டு தொடரும் முன் விற்று சென்று விலகிவிட்டது. எமது சிறகுகளில் பூத்த இறகுகளில் ஒன்று இயற்கையின் அழைப்பிற்கு இணைந்து போனதம்மா. எங்களது உறவின் பெட்டகம் ஒன்று கபருக்கு பொக்கிஷமாய் விதையாகி போனதம்மா. ஏய் மச்சான் KNC என்று அழைத்து நான் மணக்க, நல்ல பாசம் தான் மணக்க, நேசம் வளர்த்தவனே, என் நான் தழுகலுக்க கேட்கின்றேன். இனி யார் அழைப்பார் என்னை இத்தகைய உரிமையோடு? உறவுகளை நேசிக்க தெரிந்த உள்ளங்களால் மைத்துனரே உன்னை மறக்க முடியாது. உனது நேசத்தை மறந்தவர்கள் உறவுகளை நேசிக்க தெரியாதவர்கள். சிலர் வாழும் காலத்தில் வரலாற்றில் சில வரிகள், வாழ்க்கைக்கு பிறகு வரலாற்றில் ஒரு அத்தியாயம். நீயோ வாழ்ந்த காலத்தின் வரலாறு, வாழ்க்கைக்கு பிறகு மனதிற்குள் வாழும் வரலாற்றின் முழு அத்தியாயம். கணக்கிட்டு பார்க்க முடியாத காலத்தின் நினைவுகளை எண்ணி கலங்கினாலும் என்ன கிடைத்தைகளை இறைவன் நமக்களித்த சஃப்ரன் ஜமீல் எனும் பொறுமையை கொண்டு மனதை சபிர் செய்து கொள்வது இயற்கையின் நியதி. எங்கள் வாழ்க்கை அத்தியாயத்தின் இறுதி வரிகள் இருக்கும் வரை, என் இதயத்தின் இயக்கம் உள்ளவரை, மச்சான் சையத் அப்துல் காதிர் எனும் திருப்பெயர்
அடியாத கோலமாய் ஆதார சுருதியாய் என்னுள் ஆட்கொண்டு இருக்கும். பூ உறங்கி போனாலும் பொழுதுறங்கி போனாலும் உறவில் பூத்த உறங்கா மணிவிளக்கே, தூங்கா நகரத்தில் துள்ளி உலாவந்த தூண்டா மணிவிளக்கே, தூங்காது உன்னினைவு என் நெஞ்சமதை விட்டு. இது கண்கள் உறங்கி போனாலும் நினைவு குடிபெற்ற கனவுகள் உறங்கி போகாது. இது உன்னை பற்றிய புகழ்ச்சியின் உச்சம் அல்ல, உறவின் மிச்சமும் அல்ல, எனது உணர்வின் உச்சம். மைத்துனனே, நான் உன்னை பார்க்க நினைத்த போதெல்லாம் நீ என்னை பார்க்க மறந்ததில்லை. ஆனால் இன்று உன்னை பார்க்க வந்தபோது என்னை பார்க்க மறுத்துவிட்டாய். உன்னிடம் பேச நினைத்த போதெல்லாம் நீ பேச மறந்ததில்லை. ஆனால் இன்று உன்னை பற்றி பேச வந்தபோது கேட்க மறுத்துவிட்டாய். மைத்துனரே, உன் நினைவுகளை நினைத்து இதனை எழுதவில்லை நான், இதனை பேசவில்லை நான். உன் நினைவால் நெஞ்சம் கனத்த போது எழுந்தவைதான் இந்த வரிகள். மறைந்த ஆன்மாவின் மஃபிரத்திற்காக துவா செய்தவர்களாக என்றும் ஏஎன்சி குடும்பத்தார்கள். அன்னாரது ஆன்மா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனப்பதியில் நல்லடியார்களுடன் பிரவேசிக்கும் பாக்கியத்தை எல்லா வல்ல இறைவா உன்னிடத்தில் இறைஞ்சி கேட்கின்றோம், தந்துருள்வாயாக. ஏக இறைவா, எங்கள் அனைவரது துவாக்களை ஏற்று கபுல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆழ்ந்த துயரத்திலும் நேசமரவா நினைவுகளுடன் புலவர் KNC அப்துல் நாசர் மற்றும் KNC குடும்பத்தார்கள், மதுரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.